வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை பராபவ ஆண்டாக அழைக்கப்படுகிறது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தோடு சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பிறக்கிறது என்று சொல்லலாம். எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மனதில் தடுமாற்றங்கள் இல்லாமலும் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை குரு பகவான் 2 முறை பயிற்சி ஆகிறார். ஒரு முறை ராகு கேதுக்களின் பயிற்சியும் இருக்கிறது. சிம்மத்தில் சஞ்சரித்து ஜென்ம குருவாக வரப்போகிறார் குரு பகவான். பொதுவாக எந்த இடத்தில் குரு வந்தாலும் அதன் பார்வைக்கு பலன் அதிகம் என்பதால் நாம் கவலைப்படாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த குருவின் பார்வை கடகத்தில் சஞ்சரிக்கும் போது அவருடைய பார்வை 4, 6, 8 இந்த 3 இடங்களில் பதியும். உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதிவதால் அச்சமின்றி வாழ அடித்தளம் அமைத்துக் கொள்ள முடியும். ஆனாலும் விரய குருவாக இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எல்லா விதத்திலும் தாய் வழியின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. காரணம், குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் வண்டி வாகனங்களை புதிதாக மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு அகலும். ரண சிகிச்சை செய்யாமல் சாதாரணமான ஒரு சிகிச்சையிலேயே நோய்கள் குணமாகும் அளவுக்கு குருவின் பார்வை உங்களுக்கு இருக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு மனதிற்கு தகுந்தது போல் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பற்றாக்குறை என்பது பண விஷயத்தில் இருக்காது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக இருக்கும். குருவின் பார்வை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் பலன் தரும். பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு வேலை இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் தொழிலை பொறுத்தவரை அபரிதமான ஒரு நேரமாக இது இருக்கும். அதாவது இதுவரை கிடைக்காத லாபம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சிம்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 இடங்களில் பதியும். உங்கள் ராசியிலேயே குரு சஞ்சரிப்பதால் அதை ஜென்ம குரு என்று அழைப்பார்கள். உங்களை பொறுத்தவரை இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. குருவின் பார்வை பதிவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதுவும் படிப்படியாக குறைந்துவிடும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும். இதுவரை சொந்த கட்டிடம் இல்லாமல் தொழில் செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது புதிதாக உங்களுக்கான கட்டடத்தை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே நேரத்தில் வெளிநாட்டில் உள்ள பல நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் உங்களை தானாக தேடி வரலாம். ஒரு சிலருக்கு அரசு விருதுகள் கிடைக்கும் வாய்ப்பு கூட கண்டிப்பாக உண்டு. குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும். பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வும் கேட்ட சலுகைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 6ஆம் இடத்திலும், ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த கேது 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிறார்கள். இந்த நிகழ்வு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி அன்று நடக்கும். 6ஆம் இடத்தில் 1.5 ஆண்டு காலம் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மனதிற்கு பிடித்தமான பல விஷயங்கள் நடக்கும். உங்கள் திறமையின் மூலம் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. இது போன்ற நேரங்களில் வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டீர்கள் என்றால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய புத்தாண்டு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் வாரி வழங்கப் போகிறது. குருவின் பரிபூர்ண ஆசியுடன் நீங்கள் எல்லாவற்றையும் முறையாக செய்து கொள்ளலாம். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.